தாவேக அரசின் வழக்கறிஞர்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் நல்லா தெரியும். நீதிபதி முன்னாடியே சொல்லிட்டாரு, நான் இதை ரத்து பண்ண போறேன்னு. கூட்டணியில் இருக்கக்கூடிய IUML, சமூக நீதித்துறை வன்னியரசு, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத், இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணி என்ன நிலைப்பாடு எடுக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிருக்கலாம்ல. உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சு இல்ல, அதை ஏன் செய்யல? ஆதவர்ஜுனாவுக்கு தெரியுமா இந்த பிரச்சனை? விஜய்க்கு தெரியுமா? புஷி ஆனந்த் தெரியுமா? யாருக்காவது தெரிய போதா? சட்ட அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இதெல்லாம் பாக்குறாருன்னு எனக்கு தெரியல. அப்போ உங்களுக்கு தெரியாதுன்னா தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசணும். பேசி கேட்டு என்ன செய்யறதுன்னு சொல்லணும். ஒன்று AAG யாராவது நேர்லையாவது வரணும், அல்லது AG அப்பியர் ஆகணும். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கு. AG வரல, AAG நேரு வரல, ஆன்லைன்ல பேசுறாங்க. கடைசி வரைக்கும் நேர்ல வரவே இல்லையா? நேர்ல வரல. தமுமுக உள்ளிட்ட அமைப்புகள் இடையீட்டு மனு தாக்கல் செய்வதற்காக வழக்கறிஞர்கள் அணி தயாரா இருந்தாங்க. தாவேக அரசின் அரசு வழக்கறிஞர்கள் இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்படக்கூடிய வழக்கறிஞர்கள்ட்ட பேசி நீங்க யாரும் போடாதீங்கன்னு சொல்லி அப்படி சொல்லிட்டாங்க. அதனால இவங்களும் போடல. ஆனா நீதிமன்றத்துல அதற்கு நேர் எதிராக தமுமுகவினரை அந்த வழக்கறிஞர்களை முதுவில் குத்தும் விதமாக அன்னைக்கு அறிக்கை பண்றாங்க. வாய்தா வாங்குறேன்னு சொல்றவங்க தாவேக வழக்கறிஞர்கள் இந்த தீர்ப்பு வர்றது துணை போயிருக்கிறாங்க. பெரியார் ஐடியாலஜி, அம்பேத்கர் ஐடியாலஜின்னு சொல்றீல்ல, சிறுபான்மையினாலும் சொல்ல அந்த ஐடியாலஜி உள்ளவனை போட்டிருக்கியா? நீ யாராலும் போட்டிருக்கியா? எல்லாம் பிஜேபி RSS ஆளு. காசுக்காக கேஸ் நடத்தல. காசு கொடுத்தா இங்கிட்டும் பேசுவாங்க, அங்கிட்டு காசு கொடுத்தா அங்கிட்டு பேசக்கூடிய ஆட்கள். அதுக்கு தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், ஐடியாலஜி உள்ளவங்களை நீங்க போடணும். காசுக்கு மட்டுமே கேஸ் நடத்துற வக்கீல போட்டா இதான் 2 நீதிபதி தீர்ப்பு சொன்னா அதுக்கு 1 நீதிபதி கட்டுப்படும். 3 நீதிபதி சொன்னா அதுக்கு 2 நீதிபதி கட்டுப்படும். 5 நீதிபதி சொன்னா 3 நீதிபதி கட்டுப்படும். உச்ச நீதிமன்றத்துக்கு உயர் நீதிமன்றம் கட்டுப்படும். அதான் ஜுடிஷியல் டிசிப்ளின். அந்த சட்டத்தை நீதிபதி GR சுவாமிநாதன் 3 வழக்குல மீறி இருக்காரு. தமிழ்நாட்டில இருந்து அவரை டிரான்ஸ்பர் பண்ணுங்க. ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அவர்கள். சார் வணக்கம். நேற்றுக்கு உயர்நீதிமன்றத்துல இஸ்லாமியர்களுக்கான அந்த 3.5% இடஒதுக்கீடு, BCM என்று சொல்லக்கூடக்கூடிய அந்த இடஒதுக்கீடு என்பது இந்து மதத்திலிருந்து இஸ்லாமியராக மாறியவர்களுக்கு கிடையாது. முந்தைய அரசு, திமுக அரசு கொண்டு வந்த அந்த 2024 ஜிஓவை நாங்கள் ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி GR சுவாமிநாதன் தலைமையிலான அமர்வு என்பது தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. இதுல தாவேக அரசு கவனக்குறைவோடு இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பதிவு பண்ணியிருந்தீங்க. என்ன நடந்தது? அந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய தகவல் என்ன? ஏன் தாவேக அரசு இது முறையாக கையாளவில்லை? உங்களுடைய பார்வையை முழுவதும். இந்த வழக்கில் சமீர் அகமது என்ற மனுதாரர் இஸ்லாமியர்களில் 7 இருக்கிறாங்க. அந்த செட்ல ஒரு சர்டிபிகேட் கேட்டுதான் தாசில்தாரிடம் மனு கொடுக்கிறார். தாசில்தார் அதை நிராகரித்தவுடன் அதற்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார். அவர் வழக்கிலே பிரேயர்ல இதுல தெளிவாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் அவர் கொடுக்குறாரு. கம்யூனிட்டி சர்டிபிகேட் கேட்டு முஸ்லீம் லெப்பை அப்படின்னு கேட்கிறாரு. அதை நிராகரிக்கிறாங்க. நிராகரிச்சதுக்கு எதிராக தான் அவர் கோர்ட்டுக்கு வர்றாரு. இவ்வளவுதான் விஷயம். அவர் 1993 நாராயணன் கோமதி அம்மாள் அப்படின்னு 2 பேருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறக்கிறார். அதுக்கப்புறம் முஸ்லிமா மாறி கயத்தார் சுன்னத் ஜமாத்தில் அவர் சர்டிஃபிகேட் வாங்குறாரு. அதை பேஸ் பண்ணி தாசில்தார்கிட்ட அப்ளை பண்றாரு. ஒரு இஸ்லாமிய பொண்ணை திருமணம் பண்ணிக்கிறாரு. அவங்களுக்கு குழந்தையும் பிறகுது. அதுக்கப்புறம் அவர் முஸ்லீம் லெப்பை சர்டிஃபிகேட் கேட்குற போது நான் அந்த முஸ்லீம் லெப்பை அந்த பிரிவை அந்த செக்டை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே மாறி அதுக்கு சர்டிஃபிகேட் முறையாக வாங்கி அதை தாசில்தார்கிட்ட கொடுத்து கேட்குறாரு. தாசில்தார் அதை நிராகரிக்கிறார். கைத்தார் தாசில்தார் நிராகரிக்கிறாரு. அதற்கு எதிராக தான் நீதிமன்றத்துக்கு வராரு. நீதிமன்றத்துக்கு 2022 வழக்கு போடுறாரு. அப்ப இருந்து இந்த வழக்கு விசாரணைக்கு வரல. 2026 நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் முன்பு விசாரணை வருகிறது. நீதிபதிகள் GR சுவாமிநாதன் பூர்ணிமா அமர்வுல தான் ஃபர்ஸ்ட் வருது. அப்பே நீதிபதி GR சுவாமிநாதன் என்ன சொல்றாருன்னா, இது ஏப்ரல் மாதம், ஏப்ரல்ல அதுக்கப்புறம் மே மாதம் லீவு. ஏப்ரல் மாதமே அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வழக்கை இந்த ஜீவோவை நான் ரத்து பண்ண போறேன்னு ஓப்பன் கோர்ட்லயே அவர் சொல்றாரு. அதற்கு பிறகு இப்போ தாவேக அரசு வந்திருக்குது.
தாவேக அரசின் வழக்கறிஞர்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் நல்லா தெரியும். ரத்து செய்ய போறேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்க சூழ்நிலையில இது எவ்வளவு கவனமாக கையாளப்பட வேண்டிய ஒரு வழக்கு. நீதிபதி முன்னாடியே சொல்லிட்டாரு, நான் இதை ரத்து பண்ண போறேன்னு. இறுதி விசாரணை போட்டுக்கிறாங்க. 16ஆம் தேதி விசாரணை வந்து போன வியாழக்கிழமை இறுதி விசாரணை 25ஆம் தேதி அப்படின்னு போட்டு அன்னைக்கே தீர்ப்பு சொல்ல போறேன்னு அவர் முன்னாடி சொல்லிட்டாரு. அப்படின்னா நீங்க குறைஞ்சபட்சம் கூட்டணியில் இருக்கக்கூடிய IUML, சமூக நீதித்துறை வன்னியரசு, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத், இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஏஜி, ஏஏஜி, இல்லை ஓய்வு பெற்ற நீதிபதிகள் எல்லாரையும் வச்சு டிஸ்கஸ் பண்ணி என்ன நிலைப்பாடு எடுக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கலாம்ல. உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுல்ல, அதை ஏன் செய்யலை? முதல் விஷயம், இது எல்லோரையும் கலந்து ஆலோசித்து நீங்கள் இந்த வழக்கை அணுகவில்லை. உனக்கு தெரியாது, மாதவர்ஜுனாவுக்கு தெரியுமா இந்த பிரச்சனை? ரிசர்வேஷன் பிரச்சனை தெரியுமா? விஜய்க்கு தெரியுமா? புஷி ஆனந்த் தெரியுமா? யாருக்காவது தெரிய போதா? ஒன்றும் கிடையாது. சட்ட அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இதெல்லாம் பார்க்குறாருன்னு எனக்கு தெரியல. இப்போ இவர்கள் அப்போ உங்களுக்கு தெரியாதுன்னா தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசணும். பேசி கேட்டு என்ன செய்யறதுன்னு சொல்லணும். நீதிபதி ஹரித் பரந்தாமன் இதே பிரச்சனையில் 2015 முதல் தீர்ப்பு அவரை தான் கொடுத்தாரு. அவரை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம்ல, டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். அப்போ ஒரு பிரச்சனை, சிக்கலான பிரச்சனை வருகிற போது அந்த வழக்கை நீதிபதி நான் ஜீவோவை ரத்து பண்ண போறேன் எதுல சொல்றாரு? சாதி சான்றிதழ் கேட்டு போன ஒரு வழக்குல சாதி சான்றிதழ் தர்றேன்னு சொல்லலாம், தரக்கூடாதுன்னு சொல்லலாம். தாசில்தார் உத்தரவு சரின்னு சொல்லலாம், தவறுன்னு சொல்லலாம். அவ்வளவுதான் அந்த ரிட் பெட்டிஷனோட ஸ்கோப். அடுத்து அந்த வழக்கை அவர் கவர்மெண்ட் நாங்க சர்டிபிகேட் கொடுத்துறோன்னு சொல்லிட்டாங்க. சர்டிபிகேட் கொடுத்துறோன்னு சொன்னா வழக்கு முடிஞ்சு போச்சு. சம்பந்தப்பட்டவர் நான் வழக்கு வாபஸ் வாங்கிக்கிறேன்றாரு. வழக்கறிஞர் நான் சேஞ்ச் ஆஃப் வக்காலத்து கொடுத்துட்டேன்றாரு. அப்போ ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும்? அவர் சேஞ்ச் ஆஃப் ஒன்று அவர் வாபஸ் வாங்க விடுங்க, அல்லது வேறு வழக்கறிஞர் வச்சுக்கிறோன்னு சொல்றாங்கல்ல, பார்ட்டிக்கு நோட்டீஸ் அனுப்புங்க. நீங்க எனக்கு ஒரு கேஸ் கொடுக்குறீங்க, நான் உங்களுக்காக அப்பியர் ஆகிறேன், கேஸ் வழக்கு விசாரணைக்கு வர்ற அன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னு, நான் இந்த கேஸ் நடத்த முடியாது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நீங்க என்ன செய்யணும்? பார்ட்டிக்கு ஜட்ஜு நோட்டீஸ் அனுப்பணும். நோட்டீஸ் அனுப்பி நோட்டீஸ் வரணும்ல. நீங்க வேற ஒரு வக்கீல் வச்சு நீங்க கேஸை வாபஸ் வாங்கலாம் அல்லது நடத்தலாம், என்ன வேணாலும் பண்ணலாம்ல. அப்போ உங்களுக்கான உரிமை என்பது அரசியல் சட்ட அடிப்படை உரிமை. இப்போ வக்கீல் இல்லாம நீங்க எப்படிங்க நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி முதல்ல பார்ட்டிக்கு நோட்டீஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அடுத்து 16ஆம் தேதி அந்த கேஸுக்குள்ள வாரீங்க, 15 நாளுக்குள்ள இந்த வழக்கு வந்து முடிக்கிறாங்க. 15 நாள்ல 10 நாள், 16ஆம் தேதி வராங்க. அடுத்து 25ஆம் தேதி தீர்ப்பு வருது. கவர்மெண்ட் 16ஆம் தேதி வருது, 25ஆம் தேதி தீர்ப்பு வருது. அப்படின்னா ஒரு ரிட் மனுவில் பதில் மனு தாக்கல் செய்வதற்கு 8 வார கால அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்ற விதிகள் இருக்கு. அந்த விதிகள் நீங்க பயன்படுத்த மாட்டீங்களா? அடுத்து இந்த வழக்குல தமுமுக உள்ளிட்ட அமைப்புகள் இடையீட்டு மனு தாக்கல் செய்வதற்காக வழக்கறிஞர்கள் அணி தயாரா இருந்தாங்க. தாவேக அரசின் அரசு வழக்கறிஞர்கள் இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்படக்கூடிய வழக்கறிஞர்கள்ட்ட பேசி, நீங்க யாரும் இதுல இம்ப்ளீட் போடாதீங்க, நாங்க இந்த வழக்கை சம்பந்தப்பட்டவர் வித்ரா பண்ண போறாரு, நாங்க வாய்தா தான் கேட்க போறோம், நீங்க யாரும் போடாதீங்கன்னு சொல்லி அப்படி சொல்லிட்டாங்க. அதனால இவங்களும் போடல. ஆனா நீதிமன்றத்துல அதற்கு நேர் எதிராக தமுமுகவினரை அந்த வழக்கறிஞர்களை முதுவில் குத்தும் விதமாக அன்னைக்கே கவுண்டர் போடுறாங்க. 25ஆம் தேதி அன்னைக்கு அறிக்கை பண்றாங்க, வாய்தா வாங்குறேன்னு சொல்றவங்க. எப்படி செட்டப்பா நடந்துச்சான்றது நம்மளுக்கு தெரியல. தாவேக வழக்கறிஞர்கள் இந்த தீர்ப்பு வர்றது துணை போயிருக்கிறாங்க. அதுக்கு தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், ஐடியாலஜி உள்ளவங்களை நீங்க போடணும். காசுக்கு மட்டுமே கேஸ் நடத்துற வக்கீல போட்டா இதாகும். நீ பெரியார் ஐடியாலஜி, அம்பேத்கர் ஐடியாலஜின்னு சொல்ற இல்ல, சிறுபான்மையினாலும் சொல்ல, அந்த ஐடியாலஜி உள்ளவனை போட்டிருக்கியா? நீ யாராலும் போட்டிருக்கியா? எல்லாம் பிஜேபி RSS ஆளு. காசுக்காக கேஸ் நடத்தலாம், காசு கொடுத்தா இங்கிட்டும் பேசுவாங்க, அங்கிட்டு காசு கொடுத்தா அங்கிட்டு பேசக்கூடிய ஆட்கள். ஒரு உறுதியான நிலைப்பாடெல்லாம் இல்லாத வழக்கறிஞர்கள், எந்த ஐடியாலஜி இல்லாத ஒரு வழக்கறிஞர்கள், அவங்கள தான் இவங்க அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்ப இந்த வழக்கு தோற்றுவதற்கான எல்லா காரணங்களும், நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வழக்கு தோத்து போலாங்க, அது பிரச்சனை இல்லை.
நீங்க அதற்கான எல்லா முயற்சியும் எடுத்து ஃபைட் பண்ணி தோத்தீங்களான்றதான் விஷயம். இல்ல அதான் ஒரு கேள்வி வருது என்னன்னா, இப்ப தமுமுக உள்ளிட்ட இஸ்லாமியங்களுடைய இடையீட்டு மனுக்களை எல்லாம் நீங்க வந்து பண்ண வேணாம், நாங்க வந்துட்டு வாய்தா தான் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. அப்போ என்னதான் வாதம் வச்சாங்க? இப்ப நீங்க சொல்றீங்க பிரேயரே கேட்கல, அதாவது இடஒதுக்கீடு சம்பந்தமான வழக்கு இது கிடையாது, சான்றிதழ் சம்பந்தமான வழக்கு தான். அப்ப இடஒதுக்கீடை நாங்க வந்து ரிமூவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதி சொல்லும் போது ஏன் அந்த பிரேயரே இல்லாம நீங்க அந்த இடஒதுக்கீடை வந்து கேன்சல் பண்றேன்னு சொல்றீங்க? இது சட்டப்படி தவறு, இந்த அமர்வு அதை விசாரிக்க கூடாது, இடஒதுக்கீடுனா கொஞ்சம் பெரிய அமர்வு தான் அதை விசாரிக்கணும் போன்ற வாதங்களை எல்லாம் தாவேக அரசு வழக்கறிஞர்கள் வைக்கலையா? இல்ல, அதாவது ஒரு விஷயம் முதல்ல நீதிபதிட்ட என்ன சொல்லணும்னா, இந்த கேஸோட பிரேயர் கம்யூனிட்டி சர்டிபிகேட் தொடர்பானது, அதை நீங்க முடிவு பண்ணுங்க. ஜிஓவை நீங்க முடிவு பண்ணக்கூடாது. ஜிஓவை முடிவு பண்ணோம்னா அது என்ன வழக்கு வகையில் வருதுன்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனா வரும். ஒரு நீதிமன்றம் ஒரு விஷயம் ஒரு வழக்குல வர்ற போது, ஒரு வழக்கு நடக்குது, வழக்கு ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட் வழக்கு, இடையில வேற ஒரு ஃபேக்டர் வருது, அது ரிலேட்டடா வருது அப்படின்னா ஒரு ஜிஓ வருது, அந்த ஜிஓ செல்லுமா செல்லாதா அப்படின்னு முடிவு எடுக்கணும்னா உங்களுக்கு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஜூரிஸ்டிக்ஷன் உங்கள்கிட்ட இருந்தா நீங்க முடிவு பண்ணணும். இப்ப நீங்க பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஜூரிஸ்டிக்ஷன் உங்களுக்கு கிடையாது. நீங்க என்ன செய்யணும், அதை எடுத்து இந்த ஜிஓ தொடர்பாக இந்த வழக்கில் தீர்மானிக்க வேண்டியிருக்கு. அதனால தலைமை நீதிபதிக்கு அனுப்பி நீங்க பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் விசாரிக்கிற அமர்வுக்கு அனுப்புங்க அப்படின்னு தான் அவர் செஞ்சிருக்கணும். அதை இவர் சொல்லியிருக்கணும். ஜிஓ தொடர்பாக நாங்க கேஸ் வழக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதுக்கு நாங்க பதில் மனு போட்டிருக்கோம். ஜிஓனா ஜிஓக்கு ஆர்கியூ பண்ணணும்ல, ஜிஓவை சேலஞ்ச் பண்ணா ஜிஓ செல்லாது அப்படின்னு நீதிபதி சொல்றாருன்னா பெட்டிஷனர் சொல்லல, வழக்கு தொடுத்தவங்க சொல்லல, அரசாங்கம் சொல்லல, நீதிபதி அவரே சொந்தமா சொல்றாருன்னா என்ன அடிப்படையில் சொல்றாருங்க, அதுக்கு பதில் சொல்லணும்ல, அதுக்கு பதில் மனு தாக்கல் செய்து காலவாசம் கொடுக்கணும்ல. முதல்ல அவரே அதை விசாரிக்க முடியாது. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஜூரிஸ்டிக்ஷன் இருந்தால் அதை விசாரிக்க முடியும். ரெண்டாவது, அப்படி இருந்தாலும் கூட இந்த வழக்குல நாங்க இதுக்கு தான் பேச முடியும், இந்த வழக்கை வந்து இதுக்காக நாங்க தனியா தாக்கல் பண்ணணும், நாங்க அதை கலந்து ஆலோசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அது வந்து அவங்க சொல்லல. மூன்றாவது, ஏற்கனவே 2 நீதிபதிகள் அமர்வு, நீதிபதிகள் எம்எஸ் ரமேஷ் சக்திவேல் அமர்வு 30/12/2025 இதே போல ஒரு வழக்குல இந்த ஜிஓ செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வழக்குல வந்து கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண், அவங்க பிசி கம்யூனிட்டி, அவங்க ஒரு முஸ்லீம் பையனை திருமணம் செய்து இஸ்லாமியராக மதம் மாறுறாங்க. அதுக்கப்புறம் மதம் மாறிட்டதுனால அவங்க ஒரிஜினல் பழைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் போயிடும், ஹஸ்பண்டோட கம்யூனிட்டி அவங்களுக்கு வந்துடுது. அப்புறம் பிசி முஸ்லீம் சர்டிபிகேட் அவங்க 17/11/2017 வாங்கிடுறாங்க. அதற்கு பிறகு அக்ரிகல்ச்சர் ஆபீசர் போஸ்ட்டுக்கு அவங்க அப்ளை பண்றாங்க. எந்த கேட்டகரியில? பிசி முஸ்லீம் கேட்டகரியில. ஆனா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்ன சொல்லுதுன்னா, இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் நாங்க ஏத்துக்கிற முடியாதுன்னு சொல்லி அவங்க ரிசல்ட்டை வெளியிடாம நிறுத்தி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அவங்க உயர் நீதிமன்றத்துக்கு வராங்க. உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வாதத்துக்கு வருகிற போது அரசு தரப்பு வழக்கறிஞர் இந்த ஜிஓவை கொடுக்குறாரு. ஜிஓ நம்பர் 31 பேக்வர்ட் கிளாஸஸ் எம்பிசி அண்ட் மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் டேட்டட் 9/3/2020. இப்போ நீதி ஜிஆர் சாமன் பாஸ் பண்ணார்ல, அதே ஜிஓவை கொடுத்து கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா இது அவங்க அந்த கேட்டகரியில வருவாங்க அப்படின்னு அரசு தரப்புல சொல்றாங்க. ஆனா டிஎன்பிஎஸ்சில இருந்து அதை நாங்க ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. நீதிபதி இதை டிஸ்கஸ் பண்றாரு, பேரா நம்பர் 7ல டிஸ்கஸ் பண்றாரு, அதில் அப்ஜெக்ட் பண்றது சொல்றாரு. அதற்கு பிறகு பேரா நம்பர் 8ல என்ன சொல்றாருன்னா, we do not endorse the objection raised by the government advocate stating that the BC Muslim status for the converts to Islam from backward classes was done only through GO number 31 with effect from 9/3/2024, especially when we find that GO number 31 itself is only a clarification to the already existing declaration of such converts as BC Muslim as per section 33A of Tamil Nadu Act 1994. Thus, when the communal status of the first respondent hearing was already classified as
BC Muslim as mentioned above, withholding her candidature is not only unjustifiable but also illegal. அதாவது தமிழ்நாடு ஜிஓ 2024 ஜிஓ நம்பர் 31, அது ஏற்கனவே 1994 ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தில் உள்ள உரிமையை உறுதி செய்கிறதை தவிர புதுசா ஒன்றும் சொல்லல. அதனால 2024க்கு பிறகு வந்தவங்களுக்கு தான் இது பொருந்தும்னு சொல்ல முடியாது, அதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு இது பொருந்தும் என்ற அடிப்படையில் அந்த ஜிஓ சொல்லும். அது சட்டப்படியானது. ஏற்கனவே உள்ள 1994 இடஒதுக்கீடு ஆக்ட் தொடர்பான அதுல அதுக்கான உரிமை இருக்குன்னு சொல்லி 2 நீதிபதிகள் விசாரித்து அந்த ஜிஓ செல்லும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. இதையும் தாவேகா தரப்புல இருந்து கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துட்டு என்ன கேட்கணும், இது ஏற்கனவே 2 நீதிபதிகள் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, நீங்க மாத்தி சொல்றீங்க, அதனால இதை லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணுங்க, நாங்க தலைமை நீதிபதி சம்பந்தம் அணுகுறோம்னு சொல்லியிருக்கோம்ல. அப்படி சொன்னதா எங்கேயும் வழக்குல எந்த இடத்துலயும் அப்படி இல்லை. ஒண்ணு ஏஏஜி யாராவது நேர்லையாவது வரணும், அல்லது ஏஜி வந்து அப்பியர் ஆகணும். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கு. ஏஜி வரல, ஏஏஜி நேரு வரல, ஆன்லைன்ல பேசுறாங்க. இப்படித்தான் கடைசி வரைக்கும் நேர்ல வரவே இல்லையா? நேர்ல வரல, ஏஜி வரல. அரசின் தலைமை வழக்கறிஞர் டெய்லி எத்தனையோ கேஸ் பேசுறாரு, இந்த வழக்கு வர வேணாமா? எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு இது, வரல. அப்ப இதையும் சொல்லல, நீங்க லார்ஜர் பெஞ்ச் ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் நிராகரிச்சார்னா பரவாயில்லை. அப்படி சொன்னதான் எங்கேயுமே இல்லை. அப்ப இது எவ்வளவு அலட்சியமான முறையில் இந்த பிரச்சனை என்பது கையாளப்பட்டிருக்கிறது அப்படின்றதா நம்மளுக்கு வருத்தத்துக்குரிய விஷயம். கோர்ட்ல தோக்குறது ஜெயிக்கிறது மேட்டரே கிடையாது. ஆனா நீங்க அதற்கான முயற்சி எடுத்து போராடி தோற்றுவீர்களா இல்லையா அப்படின்றதுதான் விஷயம். அப்ப இது தாவேக அரசு சரியா கையாளல அப்படின்றது இப்ப வரை நல்ல துல்லியமா தெரியுது. இன்னைக்கு வரையும் அதுக்கு பிறகு கூட அவங்க ஸ்டாண்ட் இது வரை சொல்லல. இதுல யார் தவறு பண்ணது, ஏன் தாவேக அரசின் அரசு வழக்கறிஞர் நீங்க எல்லாம் இம்ப்ளீட் பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு நாங்க வாய்தா வாங்குறோம்னு சொல்லிட்டு ஏன் கேஸ் நடத்தினாங்க அப்படின்றதுக்கு இன்னைக்கு வரை விடை கிடையாது. அப்ப இங்க இவங்களுக்கு மைனாரிட்டி ரைட்டை பாதுகாக்கிறது ஒரு ஐடியாலஜி, அதை எப்படி ப்ராப்பரா பண்றது எதுவுமே தெரியாத ஆட்கள் வந்து அரசாங்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்றதுதான் பிரச்சனை. இந்த அரசாங்கத்துக்கு கொள்கை கிடையாது, அதனால இங்க ஆட்கள் உட்கார்ந்துருக்க வழக்கறிஞர்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது, அதனால இஷ்டத்துக்கு அது பாட்டுக்கு போகுது அப்படின்றதான் நம்ம அதை பாக்குறோம். அதனாலதான் இதை நம்ம நேரடியாக குற்றம் சாட்டுறோம். ஒண்ணு, இந்த தீர்ப்பை பொறுத்தவரை மதமாறு உரிமைன்றது அடிப்படை உரிமை. எல்லா மதத்திலையும் சமூக ரீதியா கல்வி ரீதியா பின்தங்கியவங்க இருக்கிறாங்க. அரசியல் சட்டத்துல சமூக ரீதியா கல்வி ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலான் இருக்கு. இடஒதுக்கீடு தொடர்பாக போதிய விவரங்களின் அடிப்படையில் முடிவு செய்ய வேண்டிய அதிகாரம் என்பது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கு இருக்கு. மாநில அரசு பாலிசி டெசிஷன் எடுக்கலாம். அந்த அடிப்படையில் இந்து மதத்திலிருந்து மாறிய பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், எம்பிசி, டிஎன்டி இவங்கெல்லாம் மாறினா பிசி முஸ்லீம் கொண்டு வராங்க. அவங்க 2 பேரோட சமூக நிலையும் ஒண்ணுதான். ஒருத்தர் அவர் நம்பிக்கையை மாத்துறதுனால அவங்க சமூக நிலை, வாழ்நிலை, கல்வி நிலை மாறிடுமா? ஒட்டுமொத்த கல்வி நிலையில கீழே கிடக்குறாங்களே. அப்ப இந்த தீர்ப்பின் மூலமாக நீதிபதி என்ன சொல்ல வருகிறார்? இப்ப பிற்படுத்தப்பட்ட வகுப்புல இருந்து ஒருத்தர் வந்து முஸ்லீமாக மாறுகிறார், அவர் பிசிஎம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா அவர் பிசில வருவாருன்னு சொல்ல வர்றாரா, இல்ல எந்த கேட்டகரி எந்த இடஒதுக்கீடு அவரை பயன்படுத்த முடியும்னு சொல்ல வர்றாரு நீதிபதி? அதாவது அரசாங்கம் பிற்படுத்தப்பட்டவர்ல இருந்து நீ மாறினா நீ இங்கேயும் பிற்படுத்தப்பட்டவங்கள இருக்கலாம்னு சொல்லுது. எஸ்சியில இருந்து மாறினா கூட அவங்கள எஸ்சியில வைக்கல, அவங்களையும் பிசியில தான் வைக்கிறாங்க. சரிங்களா? ஓசியில இருந்து அப்பர் காஸ்ட்ல ஓசியில இருந்து மாறினா தான் அவர் முஸ்லிம் ஓசியா வருவார். அப்ப கரெக்டா தான் பண்ணியிருக்கிறாங்க. ஈவன் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் முஸ்லீமா மாறினா கூட அவருக்கு சட்ட ரீதியாக அவரது உரிமை என்பது இழப்பு தான். ஆனாலும் அப்படி வச்சிருக்கிறாங்க. 2வது, இதுல இந்த ஏற்கனவே இந்த இடஒதுக்கீட்டு வரம்பில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் யாரும் இதை எதுக்கல. யாராவது சொல்லியிருக்காங்களா எங்க மதத்துக்கு நீங்க மாறி வந்தா எங்களுக்கு ரிசர்வேஷன் பாதிக்கப்படுது அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கூடாதுன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? 2024 யாராவது எதிர்த்து இருக்கிறாங்களா? யாராவது இஸ்லாமியர்கள் வழக்கு போட்டிருக்காங்களா? ஒண்ணுமே கிடையாது.
யார் பெனிஃபிஷரியோ அவங்க ஒண்ணுமே சொல்லல, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒண்ணும் சொல்லல, வழக்கு போட்ட பெட்டிஷனர் ஒண்ணுமே சொல்லல, வழக்கு போட்ட வக்கீல் விளைவிக்கிறேன்றாரு. 1 இயருக்கு 10.5% இடஒதுக்கீடு எடப்பாடி கொண்டு வந்த போது முக்குளத்தோர் சமூகத்திலிருந்து பலர் அதை எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. டிஎன்டி கம்யூனிட்டியில எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எம்பிசியில் இருக்கக்கூடிய பல கம்யூனிட்டி எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா இஸ்லாமியர்கள் யாரும் இதுக்கு எதிர்ப்பே தெரிவிக்கல. இப்ப சம்பந்தப்பட்டவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல. அப்படி இருக்கிற போது கோர்ட்டுக்கு என்ன பிரச்சனை? அரசாங்கம் பாலிசி டெசிஷனா முடிவு பண்ணிட்டு, ரெண்டாவது இது இந்த ஜிஓன்றது வெறும் ஜிஓவை போடல. 1994 இடஒதுக்கீடு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தின் தொடர்ச்சியா தான் இதுல எந்தெந்த கேட்டகரி சேர்க்கறதுன்னு சொல்லி சேர்க்கிறாங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப அந்த சட்டம் இருக்குதுல்ல, அந்த சட்டம் பத்தி ஏதாவது நீதிபதி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரா? ஒண்ணும் கிடையாது. சட்டப்படியான உரிமையை தான் போன அரசாங்கம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது இதையெல்லாம் பேசாம, இதுக்கெல்லாம் விவாதிப்பதற்கு டைம் கொடுக்காம, இந்த ஜிஓ தொடர்பாக அதுக்குரிய சட்டம் அந்த வழக்கை தனியா எடுத்து அது ஒரு சீரியஸான பிரச்சனையா நடத்தாம, கவர்மெண்ட்டுக்கு, பேக்வர்டு கமிஷனுக்கு எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்து முறைப்படி விசாரிக்காம, இப்படி ஏற்கனவே ஒரு நீதிபதிகள் தீர்ப்பு சொன்ன பிறகும் கூட நான் அதுல திரும்ப சொல்லுவேன் அப்படின்னா, இது ஜுடிஷியல் டிசிப்ளின் கிடையாது, இன்டிசிப்ளின். உச்ச நீதிமன்றம் பல்வேறு வழக்குல சொல்லியிருக்கு. 2 நீதிபதி தீர்ப்பு சொன்னா அதுக்கு 1 நீதிபதி கட்டுப்படணும், 3 நீதிபதி சொன்னா அதுக்கு 2 நீதிபதி கட்டுப்படணும், 5 நீதிபதி சொன்னா 3 நீதிபதி கட்டுப்படணும். உச்ச நீதிமன்றத்துக்கு உயர் நீதிமன்றம் கட்டுப்படணும் அந்த தீர்ப்புக்கு. உச்ச நீதிமன்றத்தின் 13 நீதிபதிகள் தீர்ப்புக்கு 5 நீதிபதிகள் கட்டுப்படணும், 5 நீதிபதி தீர்ப்புக்கு 3 பேர் கட்டுப்படணும், 2 பேர் கட்டுப்படணும். அதான் ஜுடிஷியல் டிசிப்ளின். இது ஜுடிஷியல் டிசிப்ளின் என்று சொல்லி இதை யாரும் மீறக்கூடாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம், சுசீலா உள்ளிட்ட பல்வேறு வழக்குல சொல்லியிருக்கிறாங்க. அது இன்றைய நாட்டின் சட்டம். அந்த சட்டத்தை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் 3 வழக்குல மீறி இருக்காரு. எச்சிலை வழக்கு, கார்த்திகை தீப வழக்கு, இன்னைக்கு மதம் மாறிய பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகத்தினுடைய இடஒதுக்கீடு உரிமை தொடர்பான வழக்கு. இது 3லயே அவர் மீறி இருக்கிறாரு. தொடர்ச்சியாக இது போன்ற போக்கு இருந்தா தலைமை நீதிபதி இவர்கிட்ட கம்யூனல் சென்சிட்டிவான வழக்கை மட்டும் ஒப்படைக்க கூடாது. அந்த கோரிக்கையை எல்லாரும் பேசணும். ஒரு நீதித்துறை தவறு செய்தா மக்கள் அதை வெளியில பேசணும்ல, கட்சிகள் எல்லாம் பேசணும்ல. அப்ப இந்த வழக்கு அவர் ஒப்படைக்கூடாது, தமிழ்நாட்டுல இருந்து அவரை டிரான்ஸ்பர் பண்ணுங்க அப்படின்றதுதான் சரியான ஒரு கோரிக்கையாக இருக்க முடியும். ஏற்கனவே அவர் மேல இம்பீச்மெண்ட் மோசனும் பெண்டிங் இருக்கு. இப்ப இதுல இன்னொரு சந்தேகம் வருகிறது. என்னன்னா, இப்ப எஸ்சி எஸ்டி பிரிவுல இருந்து, இந்துக்களிலிருந்து ஒருத்தர் கிறிஸ்தவராக மாறுகிறார் அப்படின்னா அவர் மீண்டும் எஸ்சி எஸ்டி உடைய அந்த இடஒதுக்கீடை பயன்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு வாதம் வைக்கப்படுது. நீதிமன்ற தீர்ப்புகளும் இருக்கு. அப்படி இருக்கும்போது இது வேறுபாடா இருக்குல்ல. அதாவது இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னீங்க, ஓசியில இருந்து இஸ்லாமியரா மாறினா கூட அவர் பிசியை தான் பயன்படுத்த முடியும், எஸ்சி எஸ்டில இருந்து ஒருத்தர் இஸ்லாமியரா மாறினாலும் அவர் பிசியை தான் பயன்படுத்த முடியுன்றப்ப இடஒதுக்கீடுக்கு அந்த சலுகையும் அவங்க விட்டுட்டு தான் வர்றாங்க, பிசிக்கு தான் மாறுறாங்க. அப்படின்றப்போ ரெண்டையும் ஒப்பிடும் போது முன்னுக்கு பின் முரணான வாதங்களாக தெரியலையா? அப்போ மதம் மாறுவது தடைபடணும், யாரும் மதம் மாறிட கூடாது என்பதற்காக இதை கொண்டு வர மாதிரி இல்லையா? அரசியல் சட்டம் ஆர்டிகல் 25 அடிப்படையில் ஒருவர் விரும்பிய நம்பிக்கையை தேர்வு செய்யலாம். அதற்கான உரிமையை வழங்குது அரசியல் சட்டம், வழங்குது. யார்? அரசாங்கம் ஒண்ணு வழங்கல, அரசியல் சட்டம் கொடுக்குது. இப்ப அரசியல் சட்டம் வழங்கிய ஒரு அடிப்படை உரிமையை ஒரு இந்திய குடிமகன் தேர்வு செய்கிற போது அவருக்கான இடஒதுக்கீடு உரிமை ரத்தாகும் அப்படின்னு சொன்னா இது எப்படி சரியா இருக்கும்? ஒண்ணு. அதாவது இப்ப பிரச்சனை எங்கன்னா, நீங்க சாதி தாங்க எல்லாத்துக்கும் அடிப்படையான பிரச்சனை. நீங்க மதம் மாறலான்றீங்க, சாதியை மாறக்கூடாதுன்னு சொல்றீங்க. பிறப்பால் நீங்க நிர்ணயம் பண்ணதுல ஒருத்தன் ஏன் இருக்கணும்? ஏன் சாதி மாறக்கூடாது? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்ப எங்க பிரச்சனை வருதுன்னா, இந்து மதத்தோட சாதி அமைப்பு முறைதான், அதைத்தான் சனாதன சாதி அமைப்பு முறை நம்ம சொல்றோம். அது பிறப்பின் அடிப்படையில் பாகுபடுத்துற ஒரு முறை. அந்த முறையில நீ இருந்துகிட்டே இருக்கணும். சாதி நுகத்தடியில் நீ அப்படி சுத்திக்கிட்டே இங்கேதான் இருக்கணும். அப்படி மாறி போனீங்கன்னா உனக்கு எந்த உரிமையும் கிடைக்காது அப்படின்னு சொல்றதுதான் இந்த தீர்ப்போட மறைமுகமான விளைவு. அப்ப ஒரு நீதிமன்றம் எப்படி பார்க்கணும்னா, ஒரு அரசியல் சட்ட உரிமை ஆர்டிகல் 25ல விரும்பிய நம்பிக்கையை, மதத்தை தேர்வு செய்யும் உரிமையை ஒரு கொடுத்துருக்குன்னா,
அந்த நம்பிக்கைக்கு ஹார்மோனியஸா, அந்த ஆர்டிகல் 25க்கு ஹார்மோனியஸா தான் மற்ற உரிமைகளை நீங்க நீதிமன்றம் பொருள் விளக்கம் கொள்ளணும். அதை ஒட்டி தான் பொருள் விளக்கம் கொள்ளணும். அப்படி இல்லாம அதுக்கு எதிராக சொல்லக்கூடாது. ஏன் அரசியல் சட்டத்துல மதம் மாறும் உரிமை உங்களுக்கு இல்லைன்னு ஏன் வைக்கல? அதே போல மதத்தை பிரச்சாரம் செய்வதற்கான உரிமையும் கொடுத்திருக்கிறாங்க. இதில் நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் சொல்றாரு, இஸ்லாம் ஒரு மதம் மாற்ற மதம் அப்படின்னு சொல்றாரு. அது உண்மையா? அப்படி ஒரு அலிகேஷன் சொல்லலாமா? அது வெறுப்பு பேச்சு இல்லையா? தீர்ப்புல வெறுப்பு பேச்சு வைக்கலாமா? இஸ்லாமியர்கள் உண்மையிலே இந்த நாட்டை மதம் மாத்தம் சேர்ந்தா இந்த நாடு இஸ்லாம் நாடா இருக்கும். 800 வருஷம் இந்த நாட்டை ஆண்டது இஸ்லாமியர்கள். மாத்திருக்க முடியாதா? 300 வருஷம் இந்த நாட்டை ஆண்ட கிறிஸ்தவர்கள் மாத்திருக்க முடியாதா? கிறிஸ்டின் ஸ்கூல்ல எல்லாம் ஆரம்பத்துல படிக்க வரவங்களா கிறிஸ்டின் ஆனாதான் சொல்லி தருவோம் அப்படின்னா இன்னைக்குள்ள RSS உள்ள பல பேர் படிச்சிருக்க முடியாது, அல்லது கிறிஸ்டினா மாறி இருப்பாங்க. அப்ப யாரையும் கட்டாயப்படுத்தி ஒண்ணு யாரும் மதம் மாத்தல. இவங்களாம் RSS கிளப்பி விடுறது ஒண்ணுதான் மதம் மாற்றிடுவாங்க. மதத்தை மாறிக்கொள்ள சொல்ல, அதை பிரச்சாரம் செய்து எங்க மதத்துல சேருங்க, எங்க மதம் சிறப்பானது, உங்க மதத்துல இந்த தவறு இருக்கு, உங்க மதத்தில் இந்த குறைபாடு இருக்கிறது, எங்கள் மதத்தில் அந்த குறைபாடு இல்லை, நீங்கள் இங்கு வாருங்கள் அப்படின்னு சொல்வதற்கான உரிமை எல்லாருக்கும் இருக்கு. விஹெச்பி தாய் மதம் திரும்புன்னு சொல்ற, எப்படி சொல்ற? பழங்குடி மக்கள்லாம் நீ கூப்பிடுறீங்க திரும்ப, எத்தனை பேர் சேர்க்குறீங்க? அது செய்யலாமா? இப்ப பிரச்சனை எங்க இருக்குன்னா, அடிப்படை பிரச்சனை சாதி மாற முடியாது, பிறப்பின் அடிப்படையில் அப்படின்னு நீ வச்சிருக்குது. அதுவே அரசியல் சட்டத்துக்கு எதிரானது, ஒரு தனி மனித சுதந்திரத்துக்கு எதிரானது. என்னை எப்படி நீ பிறப்பின் அடிப்படையில் என்னைய சாதியில பிடிச்சு வைப்ப? எனக்கு அந்த சாதி பிடிக்கல, நான் வெளியேறிக்கிறேன், ஏன் விட மாட்டீங்க? ஏன்னா அப்படி போனா பார்ப்பனியத்தின் அடிப்படை என்பது தகர்ந்து விடும் அப்படின்றதுனாலதான். நீங்க மத பிரச்சாரம் பண்ணலையா? கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம் ஏதோ மதப்பிரச்சாரம் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி சங் பரிவார அமைப்புகள் பேசுறாங்களே, நான் கேட்கிறேன், விவேகானந்தர் உலகம் முழுவதும் போய் பிரச்சாரம் பண்ணலையா? ஆதிசங்கரர் பிரச்சாரம் பண்ணலையா? சைவ வைணவத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணலையா? வைணவம் சைவத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணலையா? புத்த மதம் பிரச்சாரம் பண்ணலையா? எல்லா மதம் தான் பிரச்சாரம் பண்றாங்க. அதுதானே ஒரு மதம் வச்சிருக்கிறாங்க. ஒரு மதம் இருப்பது என்பது இன்னொரு மதத்தை நிராகரிப்பது, எல்லா மதத்தையும் நிராகரிப்பது. அப்படித்தானே ஒரு மதம் இருக்கு. அந்த உரிமையை அரசியல் சட்டம் கொடுத்திருக்க, நீங்க எப்படி அதை தடுக்க முடியும்? அப்ப அடிப்படையில் மதம் மாறும் உரிமை, அதை தடை செய்யும் விதமா தான் இந்த தீர்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதான் முழுக்க முழுக்க அரசுக்கு எதிரானது. இப்ப இந்த தீர்ப்பு என்பது கொடுக்கப்பட்டாச்சு. இப்ப தீர்ப்பை ரத்து பண்ணணும் அப்படின்னா தாவேக அரசு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பார்வை? அதாவது தாவேக அரசு முதல்ல ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள், மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள், அதே போல சமூக சிந்தனை கொண்டவர்கள், சட்ட நிபுணர்கள், இவங்கெல்லாம் கூட்டு வச்சு முதல்ல விவாதிக்கணும். எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் கூப்பிட்டு விவாதிக்கணும். விவாதித்து சட்ட ரீதியா என்ன செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணணும். 2 விஷயம். இந்த தீர்ப்பை எதிர்ப்பதற்கு ஏற்கனவே 2 நீதிபதிகள் அமர்வு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு. இவர் அதுல இருந்து மாறுபட்டா தலைமை நீதிபதிக்கு தான் அனுப்பணும், லார்ஜர் பெஞ்சுக்கு அனுப்பணும். 3 நீதிபதிகள் தான் விசாரிக்கணும். அதை தலைமை நீதிபதியிடம் அட்வொகேட் ஜெனரல் கொடுக்கணும், ஒரு பெட்டிஷன் கொடுத்து 3 நீதிபதிகள் அமர்வு கான்ஸ்டிடியூட் பண்ணுங்க, அவங்க இதை விசாரிக்கட்டும் அப்படின்னு கேட்கணும். 1. 2வது, எல்லா முஸ்லீமே பிசி முஸ்லீம் அப்படின்னு கொண்டு வந்துடுறது. யார் மாறினாலும் பிசி முஸ்லீம், அந்த செக்டர்லாம் எடுத்து விட்டு, நீங்க இதுல சாதி மாறுறாங்க அப்படின்னு தான் நீங்க சொல்றீங்க, அதெல்லாம் விட்டுருங்க. மாறினால இப்ப நீங்க இந்து மதத்திலிருந்து அல்லது எந்த மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினா நீங்க பிசி தான் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் ஃபர்ஸ்ட் அதை செய்யலாம், அது மாதிரி ஒரு ஏற்பாடை பண்ணலாம். 3வது அடிப்படையில இங்க சமூக ரீதியா கல்வி ரீதியா பின்தங்கியவங்க எல்லா மதத்துல இருக்கிறாங்க. அப்போ ஒரு மதத்துல சமூக ரீதியா கல்வி ரீதியா பின்தங்கி இருந்தால் அந்த மதத்துல சேர்ந்தாலும் சரி, அங்க இருந்தாலும் சரி, அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை முடிவு பண்ணணும். எங்க இருந்தாலும் அது சமூக ரீதியா கல்வி ரீதியா பின்தங்கி இருந்தா, மதம் மாறினாலும் அது இருக்கும், வேற மதத்துக்கு போனாலும் இருக்கும், மதமே வேணான்னு சொன்னாலும் இருக்கணும். மத சாதி அடிப்படையில் நீங்க இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டியதில்லை. பின்தங்கிய அடிப்படையில், சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பின்தங்கிய அடிப்படையில் சாதிய ஒரு ஃபேக்டரா எடுத்துக்கிட்டு நீங்க தாராளமா கொடுக்கலாம். மதத்தை ஃபேக்டரா எடுத்தா கூட இஸ்லாமியர்கள் அவ்வளவு பின்தங்கி தான் இருக்கிறாங்க.
அதனால சமூக ரீதியா, கல்வி ரீதியா எங்கெங்க பின்தங்கி இருக்கிறாங்களோ அதையெல்லாம் அவர்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு வழங்குவதற்கான ஒரு ஏற்பாட்டை இந்தியா முழுவதும் பேசி சரியான ஒரு முடிவை அதை பண்ணணும். அது ஒரு நீண்ட நெடிய போராட்டம். இப்போதைக்கு லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்றதா இதற்கான ஒரு தற்காலிகமான தீர்வாக நான் பார்க்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்கள் நேரிட்டு பெருந்துட்டீங்க. ரொம்ப நன்றி.